ஸ்ட்ராங்கான ரோல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கீங்க. அதாவது மெயின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் சினிமாவோட அரசியலுக்கான தேவைகள் எவ்வளவு? அதாவது அரசியல் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் அரசியல் இல்லாமல் இல்லை. கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கேதான் தொடங்குது, சினிமாவில் தான் தொடங்கினது. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இப்பவும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்ம இந்த தடவை நீங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால அதை தவிர்க்கவே முடியாது. என்னைய பொறுத்த மட்டும் இப்ப மாறிக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என்னுடைய திரைப்படங்கள்ல நான் அரசியல் குறைவா பேசுவேன். பொதுவெளியில அரசியல் தான் பேசுவேன், சினிமா பத்தி பேச மாட்டேன். அவர் பொதுவெளியில அரசியல் பேச மாட்டார். அவருடைய அரசியலே திரைப்படம் தான். அவர் அங்கிருந்து சொல்ல வருவார். ஸோ அதனால எனக்கு அவருடைய படமே அரசியல் போது அந்த அரசியல் படத்துல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது கனெக்ட் ஆயிடுது. வெற்றிமாறன் போன்றவர்கள் இதெல்லாம் வந்து திரைப்படங்கள்ல தான் அரசியல் பேசுறாங்க. அப்ப நிச்சயமா அவங்க அரசியல் சார்ந்த மக்களோடு நெருங்குற ஒரு கேரக்டர் இருந்தா தான் நான் உள்ளே இன்வால்வ் ஆக முடியும். சும்மா நீங்க வாங்க ஒரு வில்லனா நடிங்க இல்லை டானா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமா இருக்காது. அது கரெக்டா அமையுது. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த பைசன் திரைப்படத்துல மாறி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த நிஜ வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு. திரையரங்குகள்ல இன்றைக்கு சென்னையிலிருந்து கிராமம் வரைக்கும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது, அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை வந்து மாறிவிடுது. அதில் நான் வந்து ஒரு டூல் தான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் வந்து டூல் தான். ஒரு போர் வீரனுக்கு வந்து நடிகன் வந்து ஒரு வாள் தான். இது என்னுடைய கருத்து.